யாழ்ப்பாணத்தில் புலிகளால் ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த தாக்குதலில் 13 இராணுவத்தினர் உயிரிழக்கிறார்கள். இவர்களுடைய உடல் கொழும்பு பொருளை கணத்தை என்ற மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுது. இந்த அடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த வேளையிலே சில அசம்பாவிதங்கள், ஒரு கலவரம் ஏற்படுவதற்கான முன் ஆயத்தங்கள் இடம்பெற்றதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இரவு நேரம் அந்த மயானத்தில் கல்லறைகள் உடைக்கப்படுவதும் அதில் கலவரம் ஆரம்பிக்கப்படுவதற்கான சில செயற்பாடுகள் நடந்ததாக போன்ற தகவல்களும் இணையதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பொருளை மயானத்தில் கல்லறைகள் அடிக்கப்படுகின்ற நேரத்தில் அப்துல் காபூர் என்ற அந்த பொருளை கண்காணிப்பாளர், அதாவது போலீஸ் உத்தியோகத்தர் அந்த கலவரத்தை அடக்கக்கூடிய புகைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் தான் யூலை கலவரத்தினுடைய அஸ்திவாரமாக, ஆரம்ப புள்ளியாக அமைந்து காணப்படுகிறது. இதற்கு பிறகு பொருளையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலவரம் பொருளை பேருந்து தரிப்பிடம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து போகின்றது. போக்குவரத்து